பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய பிரசன்னத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் அவர் நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. அவர் உன் முன் நின்று சத்துருக்களை துரத்தி விடுவார். நீ அவர்களை அழித்து போடு என்று சொல்லுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மகனே மகளே, நீ கைவிடப்பட்டவன் அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய கண்களிலே வந்திருக்கிற ஒவ்வொரு எங்களுடைய அடியாருக்கும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் சத்துருக்களை அல்ல, பிரச்சனைகளை அல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, சாபங்களையும் பாவங்களையும் கர்த்தாவே, குறைவுகளையும் அல்ல ஆண்டவரே, வியாதிகளை உயர்த்த போவதில்லை ஆண்டவரே. Lord, we are going to lift you. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஹல்லேலூயா இந்த காலை வேளையிலே கலந்து கொண்டவர்களுக்கு ஹல்லேலூயா யுத்தம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி ஒரு அறிமுகத்தை கர்த்தர் அந்த அதிகாலை வேளையிலே செய்யும்படியாய் கிருபை செய்தார். இந்த மாலை வேளையிலே யுத்தத்துடைய ஹல்லேலூயா ஃபர்ஸ்ட் மார்னிங் பார்த்தது இன்ட்ரோடக்ஷன். இப்பொழுது பார்ட் 1 ஹல்லேலூயா யுத்தம், ஸ்கூல் ஆஃப் பேட்டில்ஸ். தெய்வ ஜனமே, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஹல்லேலூயா சத்ருவின் சேனைகள் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்கு விரோதமாக, நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாக, நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறது. அவைகளை நாம் இந்த பூமியிலே ஹல்லேலூயா அறிந்து கொள்ளாவிட்டால், உணர்ந்து கொள்ளாவிட்டால், அதை எதிர்க்காவிட்டால் பரலோகம் போவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவாக காணப்படுகிறது. ஒருவேளை இந்த மாலை நேரம் வரைக்கும் நீங்கள் யுத்தம் செய்ய முடியாதவர்களாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை யுத்தம் செய்ய ஹல்லேலூயா உங்களை உருவாக்க போகிறார். ஹல்லேலூயா. God is going to equip you to fight battles. கர்த்தர் யுத்தங்களை செய்ய உங்களை ஹல்லேலூயா உங்களை உருவாக்க போகிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே யுத்தத்தை குறித்ததான ஒரு ஹல்லேலூயா பொதுவான ஒரு வசனம் இருக்கிறது. அதை வாசித்து விட்டு மற்ற உதாரணங்களுக்கு நான் கடந்து சென்று ஜெபிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. The epistle, hallelujah, according to hallelujah Ephesians, hallelujah, எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும், சீஷர்களாகிய ஒவ்வொருவருக்கும், ஹல்லேலூயா ஊழியக்காரர்களாகிய விசுவாசிகளாகிய ஒவ்வொருவருக்கும் எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியம். நீங்கள் சாத்தானுடைய பிசாசனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சிருஷ்டித்த எல்லா மிருக ஜீவன்களை காட்டிலும் சர்ப்பமானது அதிக தந்திரம் உள்ளதாகுது. கன்னி. தேவ ஜனமே, ஹல்லேலூயா தந்திரம் உள்ளவன். ஹல்லேலூயா தந்திரவாதி, சந்தர்ப்பவாதி சாத்தான். பிரியமானவர்களே, ஒரு தந்திரத்தை hallelujah Satan always, hallelujah, he is cunning and he will manipulate. hallelujah manipulate என்று சொல்லும்போது உங்களுக்கு சந்தேகத்தை கிளப்பி புதிய ஒரு குழப்பத்தை உண்டாக்குகிறவன் நான் இந்த சாத்தான். தேவ ஜனமே, அவனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நாம் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய யுத்தங்களை செய்கிறார். ஆனால் நாம் அப்படியே இருந்து விடக்கூடாது. நாம் திராணி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நம்மை தகுதிப்படுத்துகிறது, யுத்தத்துக்கு தகுதிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, நாம் மாம்சத்திலே இந்த யுத்தத்தை செய்கிறோம்.
ஆவியிலே கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைக்கிறார். Hallelujah. We are facing this battle in our work spot, in our business, in our travel, in our ministry. தேவ ஜனமே, நம்முடைய ஊழியத்திலும் குடும்பத்திலும் மற்ற எல்லா இடங்களிலும் நாம் சரீர பிரகாரமாக யுத்தங்களை சந்திக்கிறோம். ஆனால் ஆவியிலே ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும்படியாக சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால் 12ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்துல பொல்லாதாவின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டத்திலே துவங்குகிறது தான் யுத்தம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 13ஆம் வசனம், எபேசியர் 6:13, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், அல்லேலூயா, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். முதலாவது அதை தரித்துக் கொள்ளுங்கள், இரண்டாவது அதை எடுத்துக் கொள்ளுங்கள். தெய்வ ஜனமே, 2 விதத்திலே அல்லேலூயா சர்வாயுத வர்க்கத்தை நாம் பயன்படுத்த முடியும். ஒன்று அதை தரித்துக் கொள்ள வேண்டும், இன்னொன்று அதை எப்பொழுதும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பிரியமான தேவனுடைய பிள்ளையை, சாத்தான் என்கிறதான இந்த தந்திரவாதி அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், நாம் பிறந்தது முதல் நமக்கு விரோதமாக அவன் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறான். இந்த யுத்தத்திலே தான் அநேகர் ஆக்சிடென்ட்ல மரித்து போகிறார்கள், அநேகர் கொலை செய்யப்படுகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அநேகர் சூசைட் பண்ணுகிறார்கள், அநேகர் வியாதியிலே மரிக்கிறார்கள், அநேகர் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் அவர்கள் மரித்து அல்லேலூயா மண்ணுக்கு போகிறார்கள். இதிலே நாம் கவனிக்க வேண்டிய காரியம், அல்லேலூயா, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கண்களுக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ ஒரு யுத்தத்தை சாத்தானும் இந்த பொல்லாத உலகத்தின் கிரியைகளும் மனுஷர்கள் மூலமாக, இயற்கை மூலமாக, நம்முடைய சூழ்நிலைகள் மூலமாக நம்மோடு யுத்தம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. காரணம், எதற்காக இந்த யுத்தம்? Why there is a battle? தேவ ஜனமே, எதற்காக இந்த யுத்தம்? தேவன் உங்களையும் என்னையும் தமது சாயலிலும் தமது ரூபத்தின்படியேயும் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே அந்த சாயலையும் அந்த சிருஷ்டிப்பையும் அல்லேலூயா கெடுக்கும்படியாக, பிரியமானவர்களே, அந்த ரூபத்தையும் கெடுக்கும்படியாக பிசாசு அல்லேலூயா எடுத்த இந்த காரியம்தான், இந்த ஆயுதம்தான் யுத்தம். அல்லேலூயா. ஏன் இந்த யுத்தம் வருகிறது? நான் சொல்லுகிறதை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது சாத்தான் அல்லேலூயா அவனையும் நம்மையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறான். ஏன் என்று சொன்னால், அவன் தெய்வ தூதர்களுடைய சாயலிலிருந்து கீழே தள்ளப்பட்டான். Satan lost his image as an archangel. Hallelujah. ஆர்ச்ஏஞ்சலாக, பிரதான தூதனாக, பிரதான தூதர்களுக்கும் மேலாக இருந்த அவன் தன்னுடைய சாயலை, ஒளியின் தூதனின் சாயலை அவன் இழந்து போய்விட்டான். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்திலே பிரியமானவர்களே இருக்கிற அந்த சாயலை அவன் இழந்து போய்விட்டான். அவன் தேவ தூதர்கள் சாயல் தான் இருந்தான். அவனால தேவ சாயல, தேவ ரூபமாக இருக்க முடியாது. ஆகவே மனிதனை கர்த்தர் தமது சாயலிலும் தமது ரூபத்தின்படியேயும் சிருஷ்டித்தார். ஆகவே சாத்தான் அதை கம்பேர் பண்ணி பார்க்கிறான். தெய்வ ஜனமே, தெய்வ தூதர்களை காட்டிலும் மனுஷர்களை கர்த்தர் அதிகமாக வர்த்திக்க செய்து விடுவாரோ என்கிறதான ஒரு பயம். ஃபர்ஸ்ட் சைட்டன் இஸ் கம்பேரிங், அல்லேலூயா, நம்மையும் தன்னையும் அவன் கம்பேர் பண்ணி பார்க்கிறான். அல்லேலூயா. அவன் பிரியமானவர்களே, நம்மையும் அவனையும் அல்லேலூயா அவன் சரி பார்க்கிறான். அல்லேலூயா. நாமும் அவனும் ஒன்றா என்று அவன் சரி பார்க்கிறான். நாம் அவனை காட்டிலும் மேலானவர்களாய் இருக்கிறபடினாலே, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறபடினாலே, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறபடினாலே, அவனுடைய குடியிருப்போ அக்கினி கடலுக்கு போகிறபடினாலே, அவனுக்கு இருக்கிற அந்த முதல் ஹல்லேலூயா வைராக்கியம், முதல் கோபம், கம்பாரிசன். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவன் தன்னோடு ஒப்பிட்டு பார்க்கிறான். அல்லேலூயா. அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை, அதனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அங்குதான் யுத்தம் துவங்குகிறது.
Hallelujah. This starts in the spirit world. Hallelujah. நாம் பிறந்த உடனே இந்த உலகத்திலே அவனோடு நாம் யுத்தம் செய்ய ஹalleluya அவன் ஹalleluya எத்தனைத்துக் கொண்டிருக்கிறான். ஹalleluya. என்னோடு கூட யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதிலே 8ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். The book of Exodus chapter 1 verse 8. யாத்ராகமம் 1:8. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். தெய்வ ஜனமே, இந்த உலகமாகிய எகிப்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் சீக்கிரமாக மறக்கப்பட்டு போகிறார்கள். ஹalleluya. அவர்கள் தங்களுடைய ஹalleluya காரியங்களை ஹalleluya ரெகக்னிஷன் ஹalleluya அவர்கள் தங்களுடைய அங்கீகாரத்தை சீக்கிரமாக இழந்து போகிறார்கள். யோசேப்பு நிமித்தமாக தான் பார்வோன் எகிப்து காப்பாற்றப்பட்டது, பஞ்சத்திலிருந்து காப்பாற்றப்பட்டது. தேவ ஜனமே, ஹalleluya. யுத்தம் செய்கிற சாத்தான் யாரை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், ஒரு காலத்திலே உங்கள் மூலமாக நன்மையை பெற்றவர்கள், உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்கள் மூலமாக மேலே வந்தவர்கள். ஹalleluya. யோசேப்பை வைத்துதான் பார்வோன் பிழைத்தான். யோசேப்பை வைத்துதான் எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்பு நிமித்தமாக தான் போர்த்திபாருடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசேப்பு ஹalleluya. நாம் கனித்தரும் செடி. நாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு ஹalleluya யோசேப்பு ஒரு கனித்தரும் ஒரு திராட்சை செடியை போல அவன் இருந்தான். நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட, இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடியாய் இருக்கிறார். நாம் அவருடனே கூட கொடிகளாய் இருக்கிறோம். ஆகவே நாம் இந்த உலகத்திலே பிரியமானவர்களே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மிகவும் மேன்மையானவர்கள். ஹalleluya. சில நேரங்களில் பொல்லாத மனுஷர்களே நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையிலே தான் அவர்களும் இருக்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட இரக்கத்திலே தான் அவர்களும் இருக்கிறார்கள். ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya. இதனால்தான் சாத்தான் கம்பேர் பண்ணி பார்க்கிறான். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். ஹalleluya. யோசேப்பை வைத்து ஹalleluya தங்கள் தேசத்தை வளமாக்கி கொண்ட, ஹalleluya பெருக்கி கொண்ட, செழிப்பாக்கி கொண்ட இந்த பார்வோன் ஹalleluya அவனை குறித்து எல்லாரும் அறிய முடியாதபடிக்கு, அவனை குறித்து மறந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிப்பதை விட்டுவிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்துக்கு வருவதை விட்டுவிடக்கூடாது. சபை கூடி வருவதை விட்டுவிடக்கூடாது. காரணம், பிரியமானவர்களே, நாம் எளிதாக இந்த உலகத்திலே மறக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார். தாய் மறந்தாலும், தகப்பன் கைவிட்டாலும், தாய் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஆனால் இந்த தந்திரமுள்ள சாத்தான் முதலாவதாக நம்மை அறியாதது போல காட்டிக் கொள்ளுவான். Satan, hallelujah, he introduces himself as if he doesn't know anything about us. பிரியமானவர்களே, அறியாதவனைப் போலதான் தன்னை காட்டிக் கொள்வான். ஏதேன் தோட்டத்திலே தேவன் சொன்னது எல்லாம் அவனுக்கு தெரியும், ஆனால் தெரியாதது போல தன்னை காட்டிக் கொண்டான். இந்த 8ஆம் வசனத்திலே தான் வேதாகமத்திலே யுத்தத்தின் அடிப்படை சத்தியங்கள் தோன்றுகிறது. ஹalleluya. Exodus chapter 1 verse 8. யாத்ராகமம் 1:8 தான் ஹalleluya சாத்தான் தன்னுடைய காரியத்தை எகிப்திலே யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் ஹalleluya தோன்றினான். அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். 9ஆம் வசனத்திலே அவன் தன் ஜனங்களை நோக்கி, இந்த இடத்துல எல்லாரும் கவனமாக கவனிக்க வேண்டும். அவன் ஜனங்கள், நம்முடைய ஜனங்கள் என்று 2 கூட்டம் இருக்கிறது. There are 2 groups. One belongs to Satan and another one belongs to the Lord Jesus Christ. கர்த்தர் சிலுவையிலே சம்பாதித்த ஒரு கூட்டம் இருக்கிறது. ரட்சிப்பும் வேண்டாம், சிலுவையும் வேண்டாம், பரிசுத்தமும் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த 2 கூட்டத்துக்கு நடுவிலே நாம் மிகவும் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் யுத்தம் நம்மை தேடி வருகிறதாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்கள். எதற்காக சாத்தான் நம்மோடு யுத்தம் பண்ணுகிறான்? முதலாவது கம்பேர் பண்ணி பார்க்கிறான். இரண்டாவது நம்மை யார் என்றே தெரியாதது போல நடிக்கிறான். மூன்றாவதாக தன் ஜனங்கள்
தனக்கென்று ஒரு குரூப்பை வைத்திருக்கிறான். இன்றைக்கு உங்க வேலை ஸ்தலத்திலும் வீட்டுக்கரையிலும் பிரியமானவர்களே, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்திலே இருக்கிற சகோதர சகோதரி மத்தியிலே யுத்தம் காணப்படுகிறதா? அதற்கு காரணம் அவன் தன் ஜனங்களோடு நமக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிறான். Satan plans with his team, with his evil people. Hallelujah. Wicked people, filthy people. சாத்தான் தன்னுடைய பொல்லாத மனுஷரோடு கூட, ஹல்லேலூயா, அவர்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்கள், ஹல்லேலூயா, ஜெபிக்கிற பிள்ளைகள் ஏராளமானவர்கள், பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகள் ஏராளமானவர்களுக்கு சமானமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. முழங்காலில் நிற்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக சாத்தான் நடுங்குகிறான். தெய்வச்சரமே, யார் யார் யுத்தத்துல இருக்கிறீர்களோ, ஹல்லேலூயா, பல வருஷங்களாக முன்னேற முடியாமல் அதே நிலைமையில் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் பிரியமானவர்களே உழைத்தும் எந்த விதமான ஆசீர்வாத நன்மையும் பெற முடியாமல் இருக்கிறீர்களோ, ஹல்லேலூயா, சாத்தான் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் வேலை ஸ்தலத்தில் தொடர்ந்து நீடிக்க முடியாமல் ஏதேதோ பிரச்சனைகளுக்காக உடனே வேலையை மாற்ற வேண்டியது இருக்கிறதோ, வருமானம் போதாமல் இருக்கிறதோ, ஹல்லேலூயா, 10 நாட்கள் 20 நாட்கள் பின்பதாக கடன் வாங்கியே தீர வேண்டியதாக இருக்கிறதோ, ஹல்லேலூயா, தேவையில்லாத நோய்கள், தேவையில்லாத வியாதிகள், தேவையில்லாத பலவீனங்கள் வருகிறதோ, ஹல்லேலூயா, do not forget this. ஹல்லேலூயா, evil Satan is trying to battle and win you. உங்களுக்கு விரோதமாக அவன் இப்படி செய்வதற்கு காரணம், ஹல்லேலூயா, நம்மிலும் ஏராளமானவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது என்பதற்காக சாத்தான் இந்த யுத்தத்தை பண்ணுகிறான். நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. We are stronger than Satan. தேவஜனமே, ஹல்லேலூயா. That's why he is comparing. மனிதனை தன்னோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு காரணம், நாம் அவனை விட ஏராளமானவர்கள், அவனை விட பலத்தவர்கள். ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது காரியம். மூன்றாவதாக, ஹல்லேலூயா, அவன் அதோடு நிறுத்திவிடவில்லை. ஹல்லேலூயா, இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தோருமாய் இருக்கிறார்கள். 10ஆம் வசனம், ஹல்லேலூயா, யாத்ராகமம் 1:10, அவர்கள் பெருகாதபடிக்கும், they should never multiply. அதனாலதான் இன்னைக்கு பிரியமானவர்களே, அநேக தேவனுடைய பிள்ளைகள் பெருக முடியாமல், ஹல்லேலூயா, சேர்ந்த வேலையிலே அதே வருமானத்திலே பல வருஷங்கள் இருக்கிறார். அதே வாகனம், அதே வீடு, அதே வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலை, அதே வஸ்திரங்கள். பிரியமானவர்களே, காரணம் நீங்கள் பழுகி பெருகக்கூடாது என்று சொல்லி இந்த யுத்தத்தை தான் அவன், ஹல்லேலூயா, யாபேஸ் இடத்திலே சாத்தான் செய்தான். பிரியமானவர்களே, எந்த எகிப்துடைய பஞ்சம், ஹல்லேலூயா, தீர வேண்டும் என்று யோசேப்பு தேவ சமூகத்திலிருந்து பார்வோனுக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்தினானோ, அந்த நன்றி கெட்ட பார்வோன், அந்த தந்திரமுள்ள அந்த சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில பஞ்சத்தை கொண்டு வருவதற்கு அவன் துடித்துக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. எகிப்துடைய பஞ்சத்தை போக்கின யோசேப்புக்கு பதில் சாத்தான் செய்கிற காரியம், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாரிடத்திலும் பஞ்சம் இருக்க வேண்டும். அன்புக்கு ஒரு பஞ்சம், பணத்துக்கு ஒரு பஞ்சம், பிரியமானவர்களே, பரிசுத்தத்துக்கு ஒரு பஞ்சம், சமாதானத்துக்கு ஒரு பஞ்சம், ஹல்லேலூயா, ஐஸ்வர்யத்துக்கு ஒரு பஞ்சம், எல்லாவற்றுக்கும் பஞ்சம் உண்டாகும். காரணம், அவன் நாம் பெருகக்கூடாது என்று அவன் நினைக்கிறான். நமக்கு ஒரு தீங்கு நம்மை துக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். ஹல்லேலூயா. 10ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். அவர்கள் பெருகாதபடிக்கும், ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் நம்முடைய பகைஞரோடே கூடி, இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க, ஒரு யுத்தம் வந்துவிட்டால், ஏனென்றால் தேவ ஜனமே, நீங்கள் பெருகினால், ஹல்லேலூயா, நீங்கள் ஏராளமானவர்களாய் இருந்தால், ஆவியிலே பலத்தவர்களாய் இருந்தால் கண்டிப்பாக யுத்தம் உண்டாகும். ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்ந்தால் யுத்தம் உண்டாகும். சத்தியத்தை சத்தியமாக சொன்னால் யுத்தம் உண்டாகும். தேவ ஜனமே, மனுஷரை பிரியப்படுத்தாமல் கர்த்தரை பிரியப்படுத்தினால் யுத்தம் உண்டாகும். ஹல்லேலூயா. அதற்கு சாத்தான் தன்னுடைய ஜனங்களை சபைகளுக்குள்ளே வைத்திருக்கிறான், நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே வைத்திருக்கிறான். குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு பக்கத்திலும், ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்களுக்கு விரோதமாக, ஹல்லேலூயா, காரியங்களை செய்வதும், கடன் வாங்குவதும், பிரியமானவர்களை வாழ்க்கையை சீரழிப்பதும், ஹல்லேலூயா, குடும்பத்துக்கு மிகுந்த தொல்லை கொடுப்பதுமாக
இருப்பதற்கு காரணம் சாத்தான் எல்லா இடத்திலும் தன் ஜனங்களையும் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆகவேதான் அல்லேலூயா பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள், உண்மையாய் வாழுகிறவர்கள், நேர்மையாய் வாழுகிறவர்களுக்கு அவர்களோடுதான் இந்த யுத்தத்தை அவன் ஸ்டார்ட் பண்ணுகிறான். அல்லேலூயா. அது வரைக்கும் அவன் பிளான் பண்ணுகிறான். நீங்கள் பரிசுத்தமாய், உண்மையாய், உத்தமமாய், அல்லேலூயா, நல்ல நேர்மையாக இருக்கும்போது ஒரு யுத்தம் உண்டாக வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அவர்கள் நம்முடைய பகைஞரோடே கூடி, யார் பகைஞர்கள்? அவர்களைப் போலவே பரிசுத்தமாய் இருக்கிற பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், தீர்க்கதரிசிகள், சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், ஊழியக்காரர்கள், போதகர்கள், அல்லேலூயா, யோசேப்பை போலவே இருக்கிற எல்லாரும் சாத்தானுக்கு பகைஞர்கள். விழுந்து போகாமல் இன்னும் பரலோகத்தில் இருக்கிற தெய்வ தூதர்கள் எல்லாரும் சாத்தானுக்கு பகைஞர்கள். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சாத்தானுக்கு பகைஞர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சாத்தானுக்கு அல்லேலூயா ஒரு விரோதியாக அவன் அல்லேலூயா சாத்தான் எண்ணி அல்லேலூயா ஆவியானவருக்கு விரோதமாக, அபிஷேகத்துக்கு விரோதமாக அவன் போராடுகிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவன் கலகம் பண்ணுகிறான். பிதாவாகிய தேவனுக்கு விரோதமாக தன்னை உயர்த்துகிறான். ஆகவேதான் நம்முடைய பகைஞர் என்று சாத்தான் சொல்லுகிறது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அவரை நம்பி இருக்கிற கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், சீஷர்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், இவர்களை பார்த்து அவன் சொல்லுகிறான், அல்லேலூயா, இந்த பெருகுகிற பிள்ளைகள், அல்லேலூயா, ஏராளமான பிள்ளைகள், பலத்திருக்கிற பிள்ளைகள் நம்முடைய பகைஞரோடே கூடி விடுவார்கள். Hallelujah. They will join our enemies. Who is the enemy of Satan? Father, Son, and the Holy Spirit. And all the disciples, and all the, hallelujah, believers, all the apostles, all the prophets, இவர்கள் எல்லாரும், hallelujah, நமக்கு விரோதமாக கூடி விடுவார்கள். நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும். தெய்வ ஜனமே, அவன் இதை மீன் பண்ணுகிறது இந்த உலகமாகிய பொல்லாங்கன் குல கிடக்கிற இந்த உலகம். இரண்டாவது, தன்னுடைய அல்லேலூயா நரகத்தை விட்டு, அல்லேலூயா ஹெல் ஃபயரை விட்டு நாம் புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். அவர்களை குறித்து we must plan against them, we must stop them. அல்லேலூயா, அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் பரலோகத்துக்கு போகக்கூடாது. ஆகினால்தான் இன்றைக்கு பிரியமானவர்களே, மாய்மாலமான கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. பெருமையான கிறிஸ்தவர்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இருக்காது. யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கும்? அவனை விட ஏராளமாய் அல்லேலூயா ஆவியிலே அல்லேலூயா பழுகி பெருகுகிறவர்கள், ஆவியிலே பலனடைகிறவர்கள், அல்லேலூயா சகல விதத்திலும் கர்த்தருடைய கிருபையினாலே பெருகுகிறவர்கள், அல்லேலூயா, அவர்களோடு தான் அவன் யுத்தம் பண்ணுகிறான். அல்லேலூயா. 11ஆம் வசனம். அப்படியே யாரெல்லாம் உண்மையாக பரிசுத்தமாக அல்லேலூயா கர்த்தருக்காக அல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் தாழ்மையோடு கீழ்ப்படிதலோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழுகிறார்களோ அவர்கள் மேல் சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கபடிக்கு. அல்லேலூயா. தெய்வ ஜனமே, ஆகவேதான் உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு பாடு அதிகமா இருக்கு, நன்மை செய்கிறவர்களுக்கு பாடு அதிகமா இருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு சோதனைகளும் எதிர்ப்புகளும் தடைகளும் அதிகமா இருக்கிறது. தெய்வ ஜனமே, அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். உண்மையா இருக்கிறவர்களை பல இடங்களிலே நிர்பந்திக்கிறார்கள், பல இடங்களிலே அவர்களை அவமானப்படுத்துகிறார்கள், பல இடங்களிலே அவர்களை சிறுமைப்படுத்துகிறார்கள், பல இடங்களிலே அவர்களை உபத்திரவப்படுத்துகிறார்கள். காரணம், அல்லேலூயா, சுமை சுமக்க வைக்கிறார்கள், அவர்களுக்கு பாரத்தை கூட்டுகிறார்கள். அல்லேலூயா. சாத்தானும் அவனுடைய பிரியமானவர்களை ஜனங்களும், அல்லேலூயா, நமக்கு இதனாலே தான் போராட்டங்களும் யுத்தங்களும் ஆரம்பிக்கிறது. தெய்வ ஜனமே, நீங்களும் சாத்தானுடைய பிள்ளைகளாய் இருந்தால் அல்லேலூயா உங்களோடு அவன் யுத்தம் பண்ண மாட்டான். காரணம், அவன் தன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணுகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒடுக்கும்படிக்கும் அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைக்கிறான்.
இந்த உலகத்திலே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தாலும் உங்களை எல்லா இடத்திலும் சந்தேகப்படுவார்கள், எல்லா இடத்திலும் கேள்வி கேட்பார்கள், எல்லா இடத்திலும் காக்க வைப்பார்கள், எல்லா இடத்திலும் தடை பண்ணுவார்கள், எல்லா இடத்திலும் எதிர்ப்புகள் உண்டாகும். அல்லேலூயா. பிரியமான விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டகசாலை பட்டணங்களை கட்டினால். They built treasures cities. Hallelujah. அவனுடைய பண்டக சாலையெல்லாம் வைக்கிறதுக்கு, அவனுடைய உச்சிதமான காரியங்கள்லாம் வைக்கிறதுக்கு இவர்களை தான் பயன்படுத்தினார். தெய்வ ஜனமே, ஆகவேதான் இம்மைக்குரிய காரியத்தின் மீது அதிக கவனம் வைக்க வேண்டாம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இந்த பூமியிலே உயர்ந்த பதவியில் இருப்பது நல்லது, ஆனால் ஒரு கண் பரலோகத்தின் மீது இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பூமியிலே அந்த போஸ்ட்லயே நம்ம மரித்து நரகத்துக்கு போய் விடுவோம். அல்லேலூயா. பெரிய போஸ்டுக்கு போக வேண்டியது நல்லதுதான், ஆனால் அங்கு இருக்கிறவர்கள் அல்லேலூயா 90% சாத்தானுடைய ஜனங்கள் தான். ஆகவே ஒருவர் கையெழுத்து போட்டு ஒருவர் கையெழுத்து போடாமல் இருந்தால் நம் நிமித்தமாக அந்த ப்ராஜெக்ட் நின்று விட்டது என்று சொல்லி நம்மை அல்லேலூயா டார்கெட் பண்ணுவார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் சண்முகம் என்று சொல்லி கத்தார் தேசத்திலே அந்த கத்தார் கவர்மெண்டோட அல்லேலூயா பல கம்பெனிகள் கத்தார் கவர்மெண்ட் வைத்திருக்கிறார்கள். அந்த கத்தார் தேசத்திலே கத்தார் கவர்மெண்டுடைய அந்த பால் கம்பெனியிலே அல்லேலூயா அந்த மில்க் ப்ரொடியூசிங் பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் இருக்கிற அந்த கம்பெனியிலே எல்லாவற்றுக்கும் அவர் சிஇஓவாக இருந்தார். அவருக்கு மேல பல விதமான பிரியமானவர்களே அல்லேலூயா மேனேஜிங் டைரக்டர்ஸ் எல்லாம் இருந்தார்கள். அல்லேலூயா சீஃப் எல்லாம் இருந்தார்கள். அவரின் இடத்திலே அல்லேலூயா அவர் பகிர்ந்து கொண்ட காரியம் எனக்கு மிகவும் ஆச்சரியத்தையும் வேதனையும் கொடுத்தது. அவர் சொன்ன காரியம், இங்குள்ள எல்லா கத்தாரி மற்ற தேசத்தோரோடு சேர்ந்து கொண்டு அல்லேலூயா கவர்மெண்ட்டை எப்படியெல்லாம் பொய்யான பணத்தை கொடுத்து அல்லேலூயா பொய்யான காரியங்களை பிரியமானவர்களே பில்லை கொடுத்து, அந்த பொருளை வந்திருக்காது ஆனால் பில்லை கொடுத்து அல்லேலூயா அந்த கம்பெனிக்கு பேமெண்ட் போய்விடும். அந்த கம்பெனியுடைய அல்லேலூயா பிரியமானவர்களே அந்த கம்பெனியே அவர்களுடைய மனைவியின் பேர்ல தான் இருக்கும். அங்க வேலை செய்கிறவர்களே தங்கள் மனைவியினுடைய பேர்லே பேங்க் அக்கௌண்ட்லே இப்படிப்பட்டதான அல்லேலூயா சப்ளை செய்தோம் என்று சொல்லி பில்லை அனுப்புவார்கள். இவர் அதையெல்லாம் கண்டுபிடித்து அந்த பில்லுக்கெல்லாம் சைன் போடாமல் வைத்திருந்தார். நடந்தது என்ன தெரியுமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே? அவரை கொலை மிரட்டல் விட்டார்கள். அவரை அல்லேலூயா நீங்கள் சைன் போடாவிட்டால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை கொன்று விடுவோம் என்று சொன்னார்கள். ஒருவர் இருவர் அல்ல, 100 பேர் அல்ல, 11,000 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுகிறார். 11,000 எம்ப்ளாயிஸ். அதிலே இவர் இந்த மில்க் ப்ரொடியூசிங் கம்பெனிக்கு சிஇஓவாக இருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அந்த நாட்கள்லாம் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்டார். நான் அவரிடத்திலே சொன்னேன், இதை நீங்க போய் அல்லேலூயா ஓனர் இடத்திலே சொல்லி, அந்த மினிஸ்டர் இடத்திலே சொல்லி நீங்கள் இதை அல்லேலூயா உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, அவருடைய ஃபைல்ஸ் எல்லாம் சைன் பண்ணாமல் அந்த பில்ஸ் எல்லாம் டூப்ளிகேட்டாக கிளைம் பண்ணுகிறார்கள் என்று வைத்திருந்தபடினாலே பிரியமானவர்களே, அவர் ஒரு நாள் வீட்டுக்கு தன்னுடைய வாகனத்திலே திரும்பி போய் கொண்டிருக்கும் பொழுது அதே டிராக்ல அவர் போகிற அதே வாகனத்தில் அதே டிராக்ல இவர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அப்படியே ரிவர்ஸ்ல ஒரு லாரி எவ்வளவு ஃபாஸ்டாக அவர் போகிற டிராக்ல வர முடியுமோ அதே டிராக்ல ரிவர்ஸ்ல வந்தார்கள். அல்லேலூயா. ஹைவேஸ்ல தூரத்திலே பார்க்கிறார், லாரி போய்கொண்டிருக்கிறது போல அவர் கண்களுக்கு காணப்பட்டது. ஆனால் அந்த லாரி முன்னாடி போகவில்லை, அந்த லாரி ரிவர்ஸ்ல வந்து கொண்டிருக்கு. இவர் போகிற அதே ஸ்பீட் டிராக்ல பிரியமானவர்களே 180 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகிறார். அதே டிராக்ல ஒரு லாரி ரிவர்ஸ்ல வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த சத்துருக்கள் அந்த லாரியில ஹயர் பண்ணி ரிவர்ஸ்ல வந்து கொண்டிருக்கிறார். கிட்ட வந்த உடனே தான் அந்த லாரி ரிவர்ஸ்ல வருகிறது என்று பார்த்த உடனே ரைட்ல திரும்ப வேண்டும் என்று நினைத்த போது ரைட்ல அவருக்கு பேரலாக ஒரு காரை அவர்கள் கொண்டு வந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரைட்ல பார்த்தால் கார் இருக்கிறது, நேர்ல பார்த்தால் லாரி ரிவர்ஸ்ல வந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் பிரேக் பிடித்தும் அந்த லாரியின் மீது மோதி அந்த இடத்திலேயே அவர் மரித்து போய்விட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. மிகவும் வேதனையான ஒரு காரியம். அல்லேலூயா. ஆகவேதான்
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறது பெரிதல்ல, வேலை செய்கிறது பெரிதல்ல. ஆனால் அல்லேலூயா, நாம் பார்வோனுக்கு தான் பட்டணங்களை கட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. ஆகவேதான் உலகத்திலே பெரிய பெரிய காரியங்களுக்கு நாம் ரொம்ப யோசிக்க கூடாது. அதை அல்லேலூயா பெற்றுக்கொண்டு நாம் பரலோகத்துக்கு போக முடியுமா என்று தெரியாது. பிரியமானவர்களே, நிறைய பேர் கட்சி தொடங்கி நாமும் கிறிஸ்தவர்களும் மந்திரிகள் ஆகலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் மிகவும் தவறான ஒரு ஆலோசனை. அல்லேலூயா. அது அப்படிப்பட்டவர்கள், அரசியல் இருக்கிறவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. தெய்வ ஜனமே, இன்றைக்கு பார்வோனுக்காக அவனுக்கு அல்லேலூயா ட்ரெஷர் சிட்டிஸை, அவனுக்கு பண்டக சாலை வைக்கிற பட்டணங்களை கட்ட வேண்டும் என்று அல்லேலூயா, அப்படி செய்தால்தான் நாம் பெருக மாட்டோம், ஏராளமாக மாற மாட்டோம், பலத்தவர்களாய் இருக்க மாட்டோம் என்று சொல்லி பிரியமானவர்களே நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். 12ஆம் வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழியே பெருகினார்கள். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். அனுதினமும் காலையிலே, மகனே மகளே, நீங்களும் நானும் ஜெபித்து தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளாவிட்டால் சத்துருக்கள் நம் மீது எரிச்சலாக இருக்கிறார். இவன் ஏன் இன்னும் வேலைக்கு வருகிறான்? இவன் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறான்? இவன் ஏன் இன்னும் நடந்து சுற்றி திரிகிறான்? இவன் ஏன் இப்படியாக ஹல்லேலூயா எந்த வியாதியும் இல்லாமல் இருக்கிறான் என்று சொல்லி நமக்கு விரோதமாக எரிச்சல் அடைகிறார்கள். ஹல்லேலூயா. 13ஆம் வசனம். யாத்ராகமம் 1:13. எகிப்தியர் இஸ்ரவேலர் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். பிரியமானவர்களே, யாரை கேட்டாலும் ஜெப குறிப்பு, வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, வேலை ஸ்தலத்துல பிரச்சனை. காரணம் என்ன தெரியுமா? யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜனிடத்திலே அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இதை உடைக்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த காரியத்தை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காரியத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகி இவைகளை செய்யும் வேலையிலே ஹல்லேலூயா அவர்களை கொடுமையாக அந்த வேலையிலே அவர்கள் ஜீவனை கசப்பாகும்படியா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்வதற்கு பதிலாக செத்து விடலாம் என்று சொல்வதற்கு காரணம், பார்வோன் அவர்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனுடைய ஜனங்களும் அவனுடைய கண்காணிகளும் பிரியமானவர்களே அவர்களுக்கு மேலாக விரோதமாக பிரியமானவர்களே இருக்கிற ஹல்லேலூயா எல்லா சுமை சுமக்கிறவர்களும் விசாரணைக்காரர்களும் அவர்களுக்கு மேலாக இருக்கிறார், நமக்கு மேலாக இருக்கிறார்கள். ஆகவேதான் ஜீவனை கசப்பாக இருக்கிறது. அவர்களை கொண்டு செய்வித்த எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அதுவும் இன்றி 15ஆம் வசனம் 15th verse. எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் ஹல்லேலூயா பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அது பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும், ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் என்று சொல்லப்பட்டது. தெய்வ ஜனமே, ஆண் பிள்ளைகள் என்று சொன்னால் ஹல்லேலூயா ஜெபிக்கிறவர்கள், உபவாசிக்கிறவர்கள், ஹல்லேலூயா வசனத்தின்படி நடக்கிறவர்கள். பெண் பிள்ளை என்று சொன்னால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பலவீனமானவர்கள், ஹல்லேலூயா சாதாரண விசுவாசிகள், கர்த்தருக்காக எழும்பி பெரிய காரியங்களை செய்ய முடியாமல், சரியான தாளந்து இல்லாமல், சரியான வசதிகள் இல்லாமல் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த ஆண் பிள்ளைகள் என்று சொன்னால் யுத்தம் பண்ணுகிறவர்கள், முழங்காலில் நின்று யுத்தம் பண்ணி ஜெபித்து ஹல்லேலூயா பிரியமானவர்களே சத்துருக்களை ஒடுக்கும்படியாக எழும்புகிறவர்கள், கர்த்தருக்காக எழும்புகிறவர்கள். ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள். ஜனமே, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே அநேக ஆண் பிள்ளைகளை சாத்தான் கொன்று விட்டான். இப்பொழுது இருக்கிறது பெண் பிள்ளைகள் தான். அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா நமக்கு எதுக்கு வம்பு? ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு எப்படியாவது கிருபை கொடுத்து நானும் என் பிள்ளைகளும் என் வீட்டார் மாத்திரம் பத்திரமாக இருந்தால் போதும் என்ற ஒரு கூட்டத்தை தான் உருவாக்கி இருக்கிறானே ஒழிய, ஹல்லேலூயா பிரியமானவர்களே, ஹல்லேலூயா தேசத்தை பாதுகாப்போம், சபையை பாதுகாப்போம், ஹல்லேலூயா பரலோக ராஜ்யத்துக்கு போவோம் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் சாத்தான் ஆவியிலாவது ஆத்மாவிலாவது சரீரத்தாவது கொன்று போட்டு விட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொன்று போட வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா இதுதான் அவனுடைய காரியம். ஆனால் இந்த மருத்துவச்சிகள்
தேவனுக்கு பயந்ததினால். தேவச்சனமே, என்னென்ன திட்டங்களை சாத்தான் போட்டுக்கொண்டே இருக்கிறானோ அவைகளை இஸ்ரவேலரால் எதிர்க்கவே முடியவில்லை. ஆனால் கர்த்தர் ஆவியிலே யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். எங்கெல்லாம் யுத்தம் பண்ணினார், எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்களை பழுகி பெருக பண்ணினார். ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் வந்தது. மருத்துவச்சிகளோ கர்த்தருக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடையே காப்பாற்றினார்கள். பிரியமானவர்களே, அதனாலேதான் இந்த உலகத்திலே ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. தேவச்சனமே, ஹல்லேலூயா, ஆண் பிள்ளைகளை உயிரோடே பாதுகாக்கிற ஹல்லேலூயா கிருபைகளை, ஹல்லேலூயா பிள்ளைகளை கர்த்தர் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். ஆண் பிள்ளைகளை உயிரோடு காக்கிற சில பாத்திரங்களை கர்த்தர் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். கர்த்தருக்காக எழும்புகிறவர்களை, கர்த்தருக்காக சிலரை தட்டி எழுப்பும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவஜனமே, கர்த்தருடைய மேலான நாமத்திற்கு, பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஜோ ராமசாமி என்கிறதான ஒருவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தமிழ்நாட்டிலே முன்னால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு இந்த சோ துக்ளக் பத்திரிகையினுடைய ஆசிரியர் சோ அவர்தான் எல்லா விதமான தந்திரமான ஆலோசனைகள் எல்லாம் கொடுக்கக்கூடியவர். இன்றைக்கு அவருடைய மகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். சோ ராமசாமியுடைய மகள் ரட்சிக்கப்பட்டு அடிக்கடி என் மனைவியின் இடத்திலே பல சாட்சிகளை அவர்கள் சொல்லுவார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் அமெரிக்காவிலே தன் மகளுக்கு ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று பார்க்க சொன்ன போது மகள் வீட்டை எல்லாம் பார்த்து விட்டால், அப்பொழுது அந்த வீட்டை இவர்கள் போய் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போய் அந்த வீட்டை பார்த்து விட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணுவதற்காக போயிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஜெபித்து கொண்டே போனார்கள். ஆண்டவரே, எப்படியாகிலும் அந்த வீட்டை குறித்து, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன, ஆண்டவரே அதை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் போன போது அந்த மகளுடைய பெட்ரூம்ல இருந்து அந்த ஜன்னலை திறந்து பார்த்த போது நல்ல உயர்ந்த ஒரு கோபுரத்தை உடைய ஒரு சபை, ஒரு சர்ச். அந்த சபையினுடைய மேல் பகுதியிலே ஜீசஸ் சேவ்ஸ் என்கிறதான ஒரு பெரிய ஒரு விளக்கு, ஒரு ஹெட், ஒரு லைட் அங்க எரிந்து கொண்டு ஒரு போர்டு வைக்கப்பட்டிருந்தது. பல ஹல்லேலூயா பில்டிங்ல இருந்து பார்த்தாலும் அந்த வார்த்தை தெரியக்கூடிய அளவுக்கு ஜீசஸ் சேவ்ஸ் என்று போடப்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த சகோதரிக்கு மிகுந்த சந்தோஷம், என் ஜபத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அந்த மகளுடைய பெட்ரூம்ல ரைட் சைடு அந்த ஜன்னல் இருந்து பார்த்தாலே ஜீசஸ் சேவ்ஸ் என்கிறதான அந்த வார்த்தையில் எழுதப்பட்டதை குறித்து அந்த தாயும் மகளும் கர்த்தர் தங்களுடைய ஜபத்தை கேட்டார் என்று சொல்லி பிரியமானவர்களே கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தர் பாருங்கள், எப்படியாக புறஜாதிகளை தம்மிடத்திலே சாத்தானை சேவித்துக் கொண்டிருந்தவர்கள், சாத்தானை போலவே ஹல்லேலூயா இருந்த ஹல்லேலூயா ஒரு கூட்டத்தினர் இன்னைக்கு கர்த்தர் அவர்களையும் ரட்சித்து ஹல்லேலூயா அவர்களுக்கும் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் தான் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார். அதனாலே எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் உயிரோடை காப்பாற்றுகிறது என்ன காரியம்? ஹல்லேலூயா. சாத்தானுக்கு இன்னும் புரியாமல் இருப்பது, இவர்கள் எல்லாம் என்றைக்கோ அழித்திருக்க வேண்டும், ஹல்லேலூயா, என்றைக்கோ ஹல்லேலூயா அழிந்து போயிருக்க வேண்டும், இவர்கள் இன்னும் உயிரோடு இருப்பதுக்கு என்ன காரணம்? பிரியமானவர்களே, அப்பொழுது ஸ்திரீகள் சொல்லுகிறார்கள், அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள் எபிரேயர்கள். ஹல்லேலூயா. All Israelites are very strong. ஹல்லேலூயா. பலமுள்ளவர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதனாலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், மறைமுகமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு இவர்கள் பலவீனம் அடைந்து கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். மகனே மகளே, இன்றைக்கு ஏதோ ஒரு பலவீனத்துல நீங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு சத்துருக்கள் சூழ நீங்கள் இருக்கலாம். We have been monitored 24/7. தேவ ஜனமே, அதை மறந்து விடாதீர்கள். ஆவிக்குரிய உலகத்திலே ஹல்லேலூயா பழுகி பெருகுகிறவர்களை, ஏராளமாக இருக்கிறவர்களை, பலத்தவர்களை
24 மணி நேரமும் அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களோடு யுத்தம் செய்வதற்காக, அவர்களை ஒடுக்கும்படிக்கு, அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைக்கும்படிக்கு, அவர்களை தன்னுடைய பட்டணங்களை கட்டும்படிக்கு சாத்தான் அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆகவேதான் இப்படிதான் யுத்தங்கள் ஆரம்பிக்கிறது. இதற்கு ஹல்லேலூயா எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரமில்லை. கடைசியா ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். தெய்வ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த போராட்டத்திலே ஹல்லேலூயா கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கும்படியாய் கர்த்தர் மோசே என்கிற ஒரு பாத்திரத்தை அங்கு ஏற்படுத்துகிறார். 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாத்ராகமம் 2:22. அவள் ஒரு குமாரனை பெற்றாள். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி, பிரியமானவர்களே, மோசே அவளுக்கு ஹல்லேலூயா தன்னுடைய மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. மோசே இப்பொழுது பெரிய மனிதனாக வளருகிறான். வனாந்திரத்திலே இருக்கிறான். அந்த நேரத்திலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, தன்னுடைய மீதியான் தேசத்து மாமனாகிய அந்த அவன் மூலமாக, பிரியமானவருடைய குமாரத்திகள் மூலமாக அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. நான் இப்பொழுது இந்த தேசத்திலே பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி கெர்சோம் என்று பெயரிட்டான். இப்பொழுது மோசே பிறந்தது மாத்திரமல்ல, மோசேக்கு சந்ததியும் பிறந்து விட்டது. பிள்ளைகள் பிறந்து விட்டார். 23ஆம் வசனம். ஹல்லேலூயா. விசேஷமாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தார். இதெல்லாம் எதற்காக நான் சொல்லுகிறேன்? கர்த்தர் இந்த இஸ்ரவேலருக்கு ஹல்லேலூயா விரோதமாக இருக்கிற இந்த எகிப்தியருக்கு ஹல்லேலூயா விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். God is also fighting an invisible fight, invisible battle. தெய்வ ஜனமே, மோசே கர்த்தர் எழுப்பினார். மோசே கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தார். அவனை ஆகவே நாணல் பட்டியலை வைத்து அந்த நைல் நதியிலே போட்டு விட்டார்கள். கர்த்தர் மோசையை காப்பாற்றினார். என்றைக்கோ மரித்திருக்க வேண்டிய உங்களையும் என்னையும் இந்த யுத்தத்திலே கர்த்தர் காப்பாற்றினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா, எல்லாம் வசதியாக இருந்ததுனாலே நம்ம உயிரோடு இல்லை. ஒரு வீடு இருக்கிறது, ஒரு வேலை இருக்கிறது, ஒரு போஜனம் இருக்கிறது என்பதனால் நம் உயிரோடு இல்லை. சரீரத்திலே சுகம் இருக்கிறது, பலன் இருக்கிறது என்பதனால் நம் உயிரோடு இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணினபடினாலே நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். As the Lord is fighting our battles. தெய்வ ஜனமே, மோசையை மாத்திரம் காப்பாற்றவில்லை, மோசேக்கு ஹல்லேலூயா பிள்ளைகள் பிறந்து அவர்களையும் கர்த்தர் காப்பாற்றினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை மாத்திரம் கர்த்தர் காப்பாற்ற போவதில்லை, உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் காப்பாற்ற போகிறார். உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் காப்பாற்ற போகிறார். சத்துருவானவன் என்ன விதமான கொடுமையான திட்டங்களை வைத்திருந்தாலும் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவர் யுத்தம் பண்ண இந்த எகிப்தின் ராஜா மரித்து விட்டான். இன்றைக்கு உங்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற சகல விதமான சர்ப்பங்களும், வலு சர்ப்பங்களும், லெவியாத்தானும், சகல விதமான பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அசுத்தமான கிரியைகளும் இன்றைக்கு சுட்டரிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். தேவையில்லாத பாவங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மனஸ்தாபங்கள், தேவையில்லாத பிரியமானவர்களே காயங்கள், வேதனைகள், ஹல்லேலூயா, எல்லாம் இன்றைக்கு ஹல்லேலூயா சில காலம்தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா சில காலம்தான் உபத்திரம். அந்த சில காலம் சென்ற பின்பு ஹல்லேலூயா அந்த பார்வோன் மரித்து விட்டான். ஹல்லேலூயா, மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து, அவன் மரித்தாலும் அவனுடைய சட்டங்கள் இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. கர்த்தர் எப்படியெல்லாம் மறைமுகமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பார்வோனுக்கும் அவனுடைய சகல சேனைக்கும், அவனுடைய சகல விதமான சத்துருவின் கிரியைகளுக்கும் அல்லேலூயா புரிந்து கொள்ளாத விதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அடிமைத்தனத்தில் இருப்பது போல காணப்படலாம், தவித்துக் கொண்டிருப்பதை போல காணப்படலாம், முறையிட்டு கொண்டிருக்கிறது போல காணப்படலாம். ஆனால் மகனே, மகளே, திடன்கொள்.
உன்னுடைய சத்தம் தேவ சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. 24ஆம் வசனம், தேவன் அவர்களின் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அல்லேலூயா செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். யாத்ராகமம் 2:24 நான் இப்பொழுது வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை நினைவு கூறுகிறார், நம்மை நினைவு கூறுகிறார். 25ஆம் வசனம், தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். அல்லேலூயா. இந்த யுத்தத்திலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, உங்களை அறியாத ராஜாக்கள் எழும்பலாம், ஆனால் தேவன் உன்மேல் கண்ணை வைத்திருக்கிறார். உனக்கு ஆலோசனை சொல்லுவார், நீ நடக்க வேண்டிய பாதையிலே உன்னை நடத்துவார். நான் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய பாதையிலே உன்னை நடத்துவேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாலை வேளையிலே எவ்வளவு ஆயிரக்கணக்கான யுத்தங்கள் நமக்கு விரோதமாக இருந்தாலும் கர்த்தர் அதை நடத்தி கொண்டிருக்கிற அந்த எகிப்தின் ராஜாவை மறிக்க பண்ணவும், நாம் முறையிடுகிற சத்தத்தை தேவ சமூகத்திலே எட்ட பண்ணவும், நம்மை நினைவு கூறவும், நம்மை கண்ணோக்கவும் தேவன் அவர்களை நினைத்திருளினார் என்று 25ஆம் வசனம் சொல்லுகிறது. The Lord is mindful of them. Hallelujah. தேவன் அவர்களை கண்ணோக்குகிறார். இந்த மாலை வேளையிலே தேவ ஜனமே, கர்த்தர் உங்கள் யுத்தங்களை எல்லாம் கண்ணோக்குகிறார், உங்கள் சத்துருக்களை எல்லாம் கண்ணோக்குகிறார். சீக்கிரத்திலே உங்கள் சத்துருக்கள் மடிந்து போவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் முழுமையான விடுதலை கொடுத்ததுக்கு என்ன அடையாளம்? யார் மாந்திரிகம் பண்ணினார்களோ அவர்கள் மரித்து விடுவார்கள். அல்லேலூயா. யார் உங்களுக்கு உண்மையான சத்துருக்கள் என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? They will die. அவர்கள் மரித்து விடுவார்கள். ஆகவேதான் அநேகருக்கு பில்லிசூனியம் வைக்கும் பொழுது பிரியமானவர்களே, அவர்களை சாத்தான் ஜெயிக்க முடியாதபடினாலே அவர்கள் வீட்டிலே வளர்க்கிற பறவைகளாக இருந்தாலும், அல்லேலூயா, நாயாக இருந்தாலும், பூனையாக இருந்தாலும், அவைகளை கோழியாக இருந்தாலும் அவைகளை சாத்தான் கொன்று விடுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, காரணம் என்ன? அதனாலேதான் அல்லேலூயா, மிருக ஜீவன்களை வளர்க்கிறவர்கள் வீட்டிலே மிகவும் அவர்கள் அல்லேலூயா கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அந்த மிருக ஜீவன்களை அதிகமாய், கர்த்தரை விட அதிகமாய் நேசிக்கும் போது அவைகளையே சாத்தான் உங்களுக்கு விரோதமாக பயன்படுத்துவான். If you love your pet animals more than Jesus, அல்லேலூயா, அதுவே ஒரு பில்லிசூனியமாக இருக்கும். அந்த மிருக ஜீவனுடைய கண்களிலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள் என்பதை மந்திரவாதிகளால் அறிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் அநேகருடைய வீட்டிலே தொடர்ந்து மிருக ஜீவன்கள் செத்து கொண்டிருக்கிறது. காரணம் அதுதான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த யுத்தத்திற்கு அல்லேலூயா அநேக காரியங்களை பிசாசு கையாண்டு கொண்டிருக்கிறான். அந்த தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தும் கொள்ள வேண்டும், சர்வாயுத வர்க்கத்தை எடுத்தும் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் 26:1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். அந்த காலத்திலும் பிசாசு பஞ்சத்தை கொண்டு வந்தான். இப்பொழுது ஈசாக்கின் காலத்திலும் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. எப்படி இந்த யுத்தங்களை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஜெயிக்க வைக்கிறார் என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நெவர் ஃபர்கெட் ஜெனிசிஸ் சாப்டர் 26. ஆதியாகமம் 26 மறந்து விடாதீர்கள். யுத்தத்தை பஞ்சத்தின் மூலமாக சாத்தான் அறிமுகப்படுத்துகிறான். Satan introduces battles through famine, poverty, hallelujah, பஞ்சம், hallelujah, பிரியமானவர்களே, பஞ்சம், தரித்திரம், இதன் மூலமாக தான் யுத்தத்தை அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறான். ஏனென்றால் எகிப்தின் பஞ்சத்திற்கு யோசேப்பு உதவி செய்தபடினாலே தப்பித்துக் கொண்டார்கள். ஆகவே நன்மை செய்த யோசேப்புக்கு திரும்ப பிசாசும் அவனுடைய ஜனங்களும் தீமை செய்கிறார்கள். தெய்வ ஜனமே, ஆகவேதான் நாம் வேலை ஸ்தலத்திலே யாருக்கு வேலை வாங்கி கொடுக்கிறோமோ அவர்களால் தான் நம்ம காயப்படுவோம். யாருக்கு பண உதவி செய்கிறீர்களோ அவர்களால் தான் நீங்கள் காயப்படுவீர்கள். யாருக்கெல்லாம் அவர்கள் பலவீன நேரத்திலே போய் உதவி செய்தீர்களோ அவர்களால் தான் நீங்கள் காயப்படுவீர்கள். யாருக்கெல்லாம் திருமண காரியத்தை செய்து கொடுத்து நீங்கள் அவர்களுக்கு ஒத்தாசையா இருந்தீர்களோ
அவர்கள் மூலமாய் தான் நீங்கள் காயப்படுவீர்கள். காரணம், நம்முடைய வீட்டாரை சத்துருக்களாய் மாற்றுகிற ஒரு தந்திரத்தை பிசாசு வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த பஞ்சம் உண்டாயிற்று. இதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? பிரியமானவர்களே, அல்லேலூயா. 2ஆம் வசனம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார், ஈசாக்குக்கு தரிசனமானார். பஞ்சத்தினாலே ஈசாக்கை கொலாப்ஸ் பண்ணிவிடலாம் என்று சாத்தான் நினைத்தான். ஆனால் கர்த்தர் தரிசனமானார். மை சன், மை டாட்டர், God is there to reveal himself. கர்த்தர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். பஞ்சத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு தரிசனமாக வேண்டும். If you want to escape this famine and poverty, God should be visible to you. Hallelujah. God should reveal himself to you. தேவ ஜனமே, கர்த்தர் தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல், இது சாத்தானுடைய தந்திரம் ஈசாக்கே, அல்லேலூயா, நீ உலகத்துக்குள்ளே திரும்பி போய்விடக்கூடாது. நிறைய பேர் பிரியமானவர்களே கர்த்தருக்கென்று எழும்புகிறார்கள். பஞ்சம் வந்தவுடனே திரும்ப உலகத்துக்குள்ளே போய்விடுகிறார். திரும்ப உலகத்தின் ஐஸ்வர்யத்தை பின்பதாக போய்விடுகிறார். பணம் சம்பாதிக்கிறேன் என்று போய்விடுகிறார்கள். பார்ட் டைமாக நான் இன்னொரு வேலை செய்ய போகிறேன் என்று போய்விடுகிறார்கள். பஞ்சத்தை கொண்டு வருகிறது சாத்தான். அங்கு கர்த்தர் தரிசனமாக இருக்காவிட்டால் இவனும், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பின் வம்சத்தாரை போல, இஸ்ரவேலரை போல எகிப்திலே போய் சிக்கி இருப்பான். கர்த்தர் அருமையாக சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. தேவ ஜனமே, இந்த இடத்திலே தான் அல்லேலூயா கர்த்தர் மறைமுகமாக யுத்தம் செய்கிறார். அவனுக்கு தரிசனமாகிறார். அது மாத்திரமல்ல, அவன் கீழ்ப்படுகிறான். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்கள்? அல்லேலூயா. எகிப்துக்கு போகிறார்கள். நிறைய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போகிறார்கள். தவறில்லை, தவறில்லை. ஆனால் அங்கு அடிமைப்பட்டு விடுகிறார்கள். அல்லேலூயா. அங்கு பார்வோனுக்காக பட்டணங்களை கட்டுகிறார்கள். அங்கு பிரியமானவர்களே, தாங்கள் ஏராளமானவர்கள், பலத்தவர்கள், பழகி பெருகுகிறவர்கள் என்பதை மறந்து அங்கு அடிமைகளாக காணப்படுகிறார்கள். போவது தவறல்ல. ஆனால் கர்த்தர் சொல்லாத தேசத்துக்கு போகும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது போராட்டங்கள் அதிகரிக்க போகிறது. தேவ ஜனமே, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. 3வது வசனம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன் கூடவே இருந்தால் யுத்தமோ பஞ்சமோ சாத்தானுடைய தந்திரங்களோ உன்னை ஜெயிக்க முடியாது. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிற தேசத்திலே வாசம் பண்ணும்போது அவர் நம்மோட கூட இருப்பார். நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். நமக்கும் நம் சந்ததிக்கும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆணையிட்ட எல்லா காரியத்தையும் நமக்கும் வாய்க்க செய்வார். 4ஆம் வசனம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினாலே ஈசாக்கே, அவன் காலத்திலே வந்த பஞ்சத்தை ஆபிரகாம் ஜெயித்தது போல நீயும் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அல்லேலூயா, என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டால் நீயும் ஜெயிப்பாய். இந்த பஞ்சத்தை நீயும் ஜெயிப்பாய். 5ஆம் வசனம், நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். கீழ்ப்படுகிறவர்கள் பெருக பண்ணுவார்கள். கர்த்தரை தரிசிக்கிறவர்கள் பெருகுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அல்லேலூயா, கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். உன் சந்ததி இந்த தேசங்கள் யாவும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் கர்த்தர் பஞ்சத்திலே, அல்லேலூயா, சாத்தான் கொண்டு வருகிற அந்த தந்திரத்திலே நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். 12ஆம் வசனம், ஈசாக்கு கர்த்தர் சொன்ன அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். தேவ ஜனமே, சாத்தான் நாம் நிர்மூலமாக வேண்டும் என்று பஞ்சத்தையும்
தரித்திரத்தையும் பயத்தையும் கலக்கத்தையும் அல்லேலூயா வேறு பட்டணங்களுக்கு வேறு தேசங்களுக்கு ஓடிவிட வேண்டும் என்று கொண்டு வருகிறான். ஆனால் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அங்கு விதை விதைக்க வேண்டும். சும்மா இருக்கக்கூடாது, விதை விதைக்க வேண்டும். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் விதை விதைக்காமல் சும்மா இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு வேலை பிடிக்காவிட்டால் பிரியமானவர்களே நான் போக மாட்டேன் என்று சும்மா இருக்கிறார்கள். We should never be idle. அல்லேலூயா. நாம் சும்மா இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்காக விதை விதைக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் கைகளுக்கு நேரிடுகிறது எதுவோ அது முழு பலத்தோடு நாம் செய்ய வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சும்மா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் சும்மா இருக்கக்கூடாது. ஊழியத்தின் அழைப்பு இருக்கிறவர்கள் சும்மா இருக்கக்கூடாது. நீங்கள் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். 100-fold times. 100 மடங்கு கர்த்தர் பலன். 13ஆம் வசனம், அவன் ஐஸ்வர்யவானாகி, ஒருபுறம் யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, ஒருபுறம் தரித்திரமும் பஞ்சமும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதன் மத்தியிலே அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். தேவஜனமே, ஏனென்றால் பெலிஸ்தியரால் அப்படி எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் விதை விதைத்தால் பலனே இல்லை. 100% ஃபெயிலியர். தேவஜனமே, தேவனுக்கு கீழ்ப்படியாத சாத்தானுடைய ஜனங்களுக்கு விதை விதைத்தால் 100% ஃபெயிலியர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். அதனால பொறாமைப்பட்டார்கள். ஆபிரகாம் நாட்களில் அவன் வேலைக்காரர் தோண்டின துறவுகள் எல்லாம் அல்லேலூயா மண்ணினால் நிரப்பி போட்டார்கள், தூர்த்து போட்டார்கள். அல்லேலூயா, நீ எங்களை காட்டிலும் பலத்தவனானாய், நீ எங்களை விட்டு போய்விடு என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, இதுதான் இந்த உலகத்திலே அநேக இடங்களிலிருந்து நாம் விரட்டப்படுகிறோம். அநேக இடங்களிலிருந்து நாம் மறக்கப்படுகிறோம், துரத்தப்படுகிறோம். இவையெல்லாம் காரணம் அல்லேலூயா நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகள். ஈசாக்கு எங்கு கூடாரம் போட்டாலும், எங்கு துறவை தோண்டினாலும் பிரியமானவர்களே, அதில் சுரக்கும் நீரூற்றை அவர்கள் தங்களுடையது என்று அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். வாக்குவாதம், யுத்தம் பண்ணினார்கள். அந்த துறவுக்கு ஏசைக்கு என்று பெயரிட்டான். இன்னொரு துறவை வெட்டினார்கள், அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். அவ்விடம் விட்டு பெயர்ந்து 22ஆம் வசனம், வேறு ஒரு துறவை வெட்டினான். தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் பல துறவுகளை வெட்டி சோர்ந்து போய் உடைந்து போய் அல்லேலூயா இனி போதும் கர்த்தாவே என்று நீங்கள் சொல்லி வந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய இருதயத்தில் சொல்லுங்கள், நான் துறவு வெட்டுவதை, துறவு கண்டுபிடிப்பதை, அல்லேலூயா துறவை வெட்டுவதை நான் நிறுத்தவே மாட்டேன். I will never leave my prayer life. I will never leave God's presence. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலக மாட்டேன். கர்த்தருடைய காரியத்தை விட்டு அல்லேலூயா நான் ஓடி போக மாட்டேன். சத்துருக்களை பார்த்து, அல்லேலூயா எதிர்ப்புகளை பார்த்து, பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் அல்லேலூயா ஏசைக்கோடு நிறுத்தி விட்டார்கள், சித்ராவோடு நிறுத்தி விட்டார்கள். இவன் மறுபடியுமாய் அல்லேலூயா தன்னுடைய வேலைக்காரருக்கு கட்டளையிடுகிறான். இதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். சாத்தானிடத்துல ஒரு கூட்டம் ஜனங்கள் இருந்தது போல ஈசாக்கிடத்திலும் ஒரு கூட்டம் அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் இருந்தார்கள். நீங்க அநேக ஊழியக்காரர்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், எனக்கு யாரும் கீழ்ப்படிவதில்லை என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிந்தால்தான் நமக்கு மற்றவர்கள் கீழ்ப்படிவார்கள். தேவ ஜனமே, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாவிட்டால் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய சகோதர சகோதரிகளோ, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்களோ யாருமே கீழ்ப்படிய மாட்டார்கள். இன்றைக்கு கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன். ஈசாக்கின் வேலைக்காரர் எல்லாரும் ஈசாக்கு கீழ்ப்படினார்கள். ஏனென்றால் அவன் வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவனாயிருந்தான், ஐஸ்வர்யவனாயிருந்தான். ஆகவே கீழ்ப்படிந்து துறவை வெட்டி கொண்டே இருந்தார்கள். ஆனால் இந்த துறவை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. தேவ ஜனமே, உங்களுடைய யுத்தத்தை கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக இந்த அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். வாக்குவாதம் பண்ணவில்லை. 22ஆம் வசனம், அப்பொழுது அவன்
நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. தெய்வஜனமே, ஒரு ரெகோபோத், உங்க யுத்தம் முடியும் போது ஒரு ரெகோபோத் உங்களுக்கு காத்திருக்கிறது. அந்த யுத்தத்தை முடிய பண்ணுகிறது உங்களுடைய கரத்திலே தான், என்னுடைய கரத்திலே தான் இருக்கிறது. இன்றைக்கு நாம் சொல்ல போகிறோம், ஆண்டவரே, நீர் எனக்கும் தரிசனமாகி உம்முடைய சொல்லுக்கு நான் கீழ்ப்படியும்படியாய் நீரும் என்னோட கூட இருந்து என்னை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கட்டளைகள், கற்பனைகள், நியமங்கள், பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கை கொள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, என்னையும் ஈசாக்கை போல ஆசீர்வதியும் ஆண்டவரே. சித்னாவையும் ஏசைக்கும் என்னை விட்டு எடுத்து ஒரு ரெகோபோத்தை கட்டளையிடும் ஆண்டவரே என்று கேளுங்கள். அல்லேலூயா. அவன் பழுகி பெருகும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. தெய்வ ஜனமே, கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் இரவு 24 ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி ஈசாக்குக்கு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்தபடினாலே தான் உனக்கு ரெகோபோத் கிடைத்தது. பயப்படாதே, உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். 25 உடனே அவன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான், அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அந்த இடத்திலும் ஈசாக்கின் வேலைக்காரர் துறவை வெட்டி கொண்டே இருந்தார்கள். தெய்வ ஜனமே, நீங்கள் துறவை வெட்டும் பொழுது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த பள்ளத்தாக்கு எங்கும், பிரியமானவர்களே, நீங்கள் வாய்க்கால்களை, துறவுகளை வெட்ட வெட்ட கர்த்தர் தண்ணீரை கொடுப்பார். அதை பார்த்து பயந்து போன அபிமெலேக்கு இந்த ராஜாக்கள் அவனிடத்துல வந்து, நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், அதனாலதான் எங்களால உன்னை ஜெயிக்கவே முடியவில்லை என்று சாட்சியாய் சொன்னார். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மை செய்தபடினாலே நீரும் எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு விருந்து பண்ணினார். அவர்கள் எல்லாரும், பிரியமானவர்களே, ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து பண்ணினார். அவர்கள் அவனோடு உடன்படிக்கை செய்து புறப்பட்டு போய்விட்டார்கள். கர்த்தர் சமாதானத்தோடு சத்துருக்களும் சமாதானமாகபடியாய் இந்த யுத்தத்தை ஈசாக்கை ஜெயிக்க வைத்தார். இன்றைக்கும் ஒரு ரெகோபோத்தை நமக்கு தருகிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள கர்த்தாவே, ஒரு ரெகோபோத்துக்காக இந்த பிள்ளைகளை நீர் அழைத்துக் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. அவர்களுக்கு இப்பொழுது நீர் ரெகோபோத்தை கட்டளையிடுகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் கர்த்தாவே ஈசாக்கை போல உம்மை தரிசிக்கவும், நீர் சொல்லுகிற இடத்திலே நாங்கள் குடியிருக்கவும், உம்முடைய சித்தத்தை செய்யவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு, உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படியவும், உம்முடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியவும், நியமங்கள் எல்லாம் கை கொள்ளவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசைக்கும் சித்தனாவும் போதும் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து துறவுகளை வெட்டும் பொழுது கர்த்தரைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி பலிபீடத்தை கட்டுகிறவர்களாய் ஆண்டவரே எங்களை மாற்றுவீராக. ராஜாக்கள் எல்லாம் அவனுக்கு கர்த்தாவே முன்பதாக நிற்க கூடாமல் ஈசாக்கு இடத்திலே தாழ்த்தி வந்து, அல்லேலூயா, நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னது போல கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து இந்த யுத்தங்களை செய்வீராக ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். பார்வோனிடத்திலும் எங்களை அறியாத எல்லா ராஜாக்களையும், அல்லேலூயா, சில காலம் சென்ற பின்பு, அல்லேலூயா, எகிப்தின் ராஜா மரித்தது போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிற சகல அசுத்தமான ராஜாக்களும், சகல சாத்தானுடைய மனிதர்களும், அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், இவர்களும் கர்த்தாவே அந்த பொல்லாத சத்துருக்களும் அழிந்து போகும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாய் எங்களை ஜீவ பலிகளாய் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, கர்த்தர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. எல்லா யுத்தங்களையும் ஜெயிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என்